நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. அன்புக்குரியவர்களே, இந்த நற்கரணியில் இருக்கின்ற ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் அளவு கடந்த விதமாக ஆசீர்வாதத்தால் நிரப்ப நம்முடைய மத்தியிலே வந்திருக்கின்றார். இவரை நாம் இணைந்து போற்றுவதற்கும் துதிப்பதற்கும் அவர் தருகின்ற ஆசீர்வாதத்தை பெறுவதற்கும் நம்மையே முழுமையாக ஒப்பு கொடுப்போம். ஆகவே இந்த ஆராதனையிலே பங்கெடுக்கின்ற நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த ஆண்டவரை ஆராதிக்கும் விதமாக நம்மை முழுமையாக ஒப்பு கொடுத்து இப்பொழுது அவரை ஆராதிப்போம். தெய்வ மக்கள் பாடுங்கோ, ஒன்னாய் சேர்ந்து பாடுங்கோ, கைகள் கொட்டி பாடுங்கோ, உச்சசுரத்தில் பாடுங்கோ, ஆமீன் சொல்லி பாடுங்கோ, ஆனந்தத்தால் பாடுங்கோ, ஆர்ப்பரித்து பாடுங்கோ, ஓசானா அல்லேலூயா. நித்திய ஜீவன் உறைவிடமே, கருணை கடலாம் ஈசோயே, ஓசானா அல்லேலூயா, ஓசானா அல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, எல்லோருமாக இணைந்து இந்த ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது நமக்கு அளப்பரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர் தான் இந்த நற்கரணியிலே நமக்காக காத்து கொண்டிருக்கின்றவர். அன்புக்குரியவர்களே, ஆண்டவருக்கு ஸ்துதிகன மகிமையை நாம் ஏறெடுக்க நம்மளுடைய வாழ்க்கையில அநேக காரியத்தை அவர் நமக்காக செய்து முடிக்கின்றார். எரிகோ கோட்டை அங்கே வீழ்த்தப்பட்டதற்கு காரணம், அந்த ஜனங்கள் அந்த கோட்டையை சுற்றி வரும் பொழுது வெறுமனை வாயை மூடிக்கொண்டு வரவில்லை. அவர்கள் ஆண்டவரை துதித்து கொண்டே வந்தார்கள். அப்படி துதித்து கொண்டே வரும் பொழுதுதான் அவங்க வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஆசீர்வாதம் கிடைத்தது. அந்த கோட்டை ஆண்டவராகிய கடவுளால் தகர்க்கப்பட்டு அந்த தடைகள் அவர்கள் வாழ்க்கையிலே நீங்கப்பட்டது அந்த துதியினால் தான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆகவே நற்கருணை என்றால் போற்றுதல் என்று அர்த்தம். நற்கருணை என்றால் போற்றுதல் என்று அர்த்தம். பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் 3 வேளை ஜெபித்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் 3 வேளை எப்பப்போ ஜெபிச்சிருக்கிறாங்க அப்படின்னா, காலையில், மாலையில், இரவு. இந்த 3 வேளை ஜெபிக்கிற பழக்கத்தை அவங்க எங்கிருந்து கற்றுக்கிட்டாங்க, யாருக்கிட்டேருந்து கற்றுக்கிட்டாங்க அப்படின்னாக்கா, அவர்களுக்கு மூதாதையர்கள் 3 பேர். ஆண்டவராகிய கடவுளே தாம் பேரை எப்படி சொல்லுவார் அப்படின்னா, அபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோப்பின் கடவுள் என்று சொல்லுவார். இப்போ அபிரகாம் எப்பொழுதுமே எப்போ ஜெபிக்கிற பழக்கம் அவருக்கு அப்படின்னா, காலையில் ஜெபிக்கிற பழக்கம். அதை மூதாதையராகி அபிரகாமுட்டேருந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கற்றுக்கிட்டாங்க. நம்ம மூதாதையர் அபிரகாம் காலையில் ஜெபிக்கிறார். அப்போ நம்ம காலையில் ஜெபிச்சோம்னா அபிரகாமை போல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு இவர்கள் காலையில் ஜெபிக்கிறாங்க. இப்போ அபிரகாமுடைய பிள்ளை யாரு? ஈசாக்கு. இப்போ ஈசாக்குக்கு காலையில் ஜெபிக்கிற பழக்கம் இல்லை. அவர் எப்போ ஜெபிப்பார் அப்படின்னா, மாலையிலே ஜெபிக்கின்றவர், சாயங்காலத்தில் ஜெபிக்கிறவர்.
இதை பார்த்தவுடன் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கிட்டேருந்து ஒரு காரியத்தை கற்றுக்கொண்டார்கள். அவங்க அப்பா காலையில் ஜெபிச்சிருக்கிறார், அதனால் அவர்கிட்டேருந்து நம்ம காலையில் ஜெபிக்கிற பழக்கத்தை கற்றுக்கொள்வோம். மாலையில் ஜெபிக்கிற பழக்கம் இந்த யாக்கோப்பு இங்கே ஈசாக்குக்கு இருக்கின்றது. ஆகவே இவர்கிட்டேருந்து இந்த பழக்கத்தை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். அடுத்து மூன்றாவதாக யாக்கோப்பு இரவிலே ஆண்டவராகிய கடவுளிடம் ஜெபிக்கின்ற பழக்கம் யாக்கோப்புக்கு. இதை பார்த்த இஸ்ரவேல் ஜனங்கள் 2 பேர்கிட்டேருந்து 2 விஷயத்தை கற்றுக்கிட்டோம். இவர்கிட்டேருந்து நைட்டு ஜெபிக்கிறத கற்றுக்க வேண்டும் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த நாள் வரைக்கும் காலையிலும் மாலையிலும் இரவிலும் 3 வேளை அவர்கள் ஜெபிக்கின்றார்கள். பிரியமானவர்களே, இந்த நாளிலே இந்த நற்கரணை ஆண்டவர் அவருடைய முன்னிலையிலே நாம் எல்லோரும் இணைந்து ஜெபிக்கின்றோம். ஜெபிப்பது என்பது நம்மளுடைய தேவைகளை மட்டும் கேட்பதல்ல, அவரை துதிப்பதும் ஒரு வகையான ஜெபம்தான். ஆகவே இப்பொழுது நாம் துதியான மகிமையை ஆண்டவருக்கு முதலிலே ஏறெடுக்க இருக்கின்றோம். அன்பே உருவான இறைவா, இஸ்ரேல் மக்களுக்கு பாலைவனத்திலே மன்னா என்னும் உணவை கொடுத்து ஆசீர்வதித்து காத்தது போல எங்களுக்கு அனுதின உணவை கொடுத்து ஆசீர்வதிக்கும் மேலான கிருபையை நினைத்து உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், ஆராதிக்கிறோம். உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். இரக்கமே உருவான இறைவா, அன்று நம்பிக்கையின் தந்தையாகிய ஆபிரகாமை ஊர் என்ற ஊரிலிருந்து அழைத்து ஆசீர்வதித்தது போல எங்களையும் திருமுழுக்கின் வழியாகவும் மற்ற திருவருட்சாதனங்கள் வழியாகவும் உமது அன்பு பிள்ளைகளாக வழிநடத்தி வருவதற்காக உம்மை போற்றுகின்றோம், புகழுகின்றோம், ஆராதிக்கின்றோம். உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். பார்ப்போற்றும் இறைவா, தகுதியற்ற ஆடு மேய்ப்பவளான சிறுவன் தாவீதை இஸ்ரேலின் அரசராக்கினீர். அதே போல தகுதியற்ற எங்களை தேர்ந்தெடுத்து உமது அன்பு பணியை பல்வேறு விதங்களிலேயே நாங்களும் செய்ய அருள் கூர்ந்தமைக்காக உம்மை போற்றுகின்றோம், புகழ்கின்றோம், ஆராதிக்கின்றோம். உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். கருணை கடலை இறைவா, இறைவாக்கினர்கள் எவ்வாறு இறைவனின் வாயாக செயல்பட்டு உமது வார்த்தையை பல துன்பங்கள் மத்தியிலும் அறிவித்தார்களோ அதுபோல இறையரசு பணியினை திறம்பட செய்திட நற்செய்தி பணியாளர்கள் வழியாக எங்களை வழிநடத்துவதற்காக உம்மை போற்றுகின்றோம், புகழ்கின்றோம், ஆராதிக்கின்றோம். உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். நலம் நல்கும் மருத்துவரே இறைவா, நம்பினோர் அனைவருக்கும் நலம் தரும் மருத்துவராக விளங்கினீரே, அதுபோல இன்றும் உம்மை நம்பி வருவோர் அனைவருக்கும் உடல் நலம் தந்து காத்திடும் மேலான செயலுக்காக உம்மை போற்றுகின்றோம், புகழுகின்றோம், ஆராதிக்கின்றோம். உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவரை போற்றி துதித்து அவர் தருகின்ற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதும் சிறப்பான ஒரு நன்மையான காரியமாக இருக்கின்றது. ஆகவே இந்த ஆராதனையிலே அவரை போற்றி இருக்கின்ற நாம் இப்பொழுது நற்செய்தியை வாசிக்க கேட்க இருக்கின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். இயல் 7 இறைவசனங்கள்
37 39 முடிய. திருவிழாவின் இறுதியான பெருநாளில் இயேசு எழுந்து நின்று உரத்த குரலில், யாரேனும் தாகமாயிருந்தால் என்னிடம் வரட்டும், என்னிடம் நம்பிக்கை கொள்வோர் பருகட்டும். மறைநூல் கூறுவது போல் அவருடைய உள்ளத்திலிருந்து வாழ்வு தரும் தண்ணீர் ஆராய் பெருக்கெடுத்து ஓடும் என்றார். தம்மிடம் நம்பிக்கை கொண்டிருப்போர் பெறப்போகும் தூய ஆவியாரை குறித்தே அவர் இவ்வாறு சொன்னார். தூய ஆவி இன்னும் அருளப்படவில்லை, ஏனெனில் இயேசு மாட்சிப்படுத்தவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இது இயேசு கிறிஸ்துவில் பிரியமான எனது அருமை சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைய நாளிலே நாம் வாசித்த அந்த நற்செய்தியிலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற ஒரு செய்தி, யாராவது தாகமாயிருந்தால் என்னிடம் வரட்டும், நான் கொடுக்கிற தண்ணீரை குடிப்பவருக்கு என்றுமே தாகம் எடுக்காது என்று ஆண்டவர் ஒரு அழகான ஒரு காரியத்தை இன்றைய நற்செய்தியின் வாயிலாக நமக்கு அழைப்பு விடுத்து சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, ஒரு பங்குல நடந்த சம்பவம். அந்த பங்குல மக்கள் எல்லாரும் ஜெருசலேம் டூரு போகிறது வழக்கம். வருஷத்துக்கு ஒருக்க எல்லாரையும் அழைத்து டிக்கெட் போட்டு எல்லா மக்களும் அவரவர்கள் காசு போட்டு டூரு அழைத்து செல்வார்கள். இது ரெகுலராக அந்த பங்குல நடந்துக்கிட்டு இருக்குது. புதுசாக ஒரு பங்கு சாமியார் போயிருக்கிறார். அதில் அவருக்கு விருப்பம் இல்லை. அதனால் இவர் பிரசங்கம் வைக்கும் பொழுது ஜாடமாடையாக சொல்லியிருக்கின்றார், இயேசு கிறிஸ்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறவர் இந்த நற்கரணையில் இருக்கிறார், அவரை பார்க்கறதுக்கு நீங்கள் அவ்வளவு பேர் வரமாட்டீங்க, ஆனால் இவ்வளவு காசை செலவு பண்ணிக்கிட்டு எருசலேம் வாழ்ந்த இடத்த போய் பார்க்கறதுக்கு இவ்வளவு ஆர்வமாக போயிட்டுருக்கீங்களே, வாழ்ந்துட்டு இருக்கிற இடத்த பார்க்க வாங்க அப்படின்னு அடிக்கடி பிரசங்கத்தில் சொல்லி மக்களை கூப்பிட்டு இருந்திருக்கிறார். ஆனால் மக்கள் சொல்லியிருக்கிறாங்க, நாங்கள் போகிறதுன்னு முடிவு பண்ணிட்டோம், இதை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. எவ்வளோ சொல்லி பார்க்குறார் சாமியார், ஆனால் மக்கள் கேட்குற மாதிரி இல்லை. நீங்கள் 5 வருஷம் இருப்பீங்க, 6 வருஷம் இருப்பீங்க, போயிட்டே இருப்பீங்க. ஆனால் நாங்கள் அப்படி கிடையாது. காலமாக ட்ரெடிஷ்னலாக இந்த பங்குல எல்லா மக்களையும் அழைச்சிக்கிட்டு ஜெருசலேம் போயிட்டு வந்துகிட்டு இருக்கிறத ஒரு காரியமாக நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். இப்போ பங்கு சாமியார் வாயை அடைக்கிறதுக்கு ஊருக்காரங்களாம் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணாங்க. அடிக்கடி இவர் பிரசங்கத்திலே ஜாடமாடையாக திட்டுறாரு, பேசாமல் அவர் வாயை அடைக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி, அவருக்கு ஃப்ரீயாக நம்ம டிக்கெட் போட்டு நம்ம சார்பாக ஊர் சார்பாக அவரை நம்ம எருசலேம் அழைச்சிட்டு போயிட்டா என்ன அப்படின்னு முடிவு பண்ணி ஊருக்காரங்க எல்லாம் சேர்ந்து வந்து அவர்கிட்ட கேட்டிருக்கிறாங்க, சாமி இந்த வருஷம் எங்கள் கூட நீங்களும் எருசலேம் வரீங்க, நானே உங்களை போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறேன், என்ன வேற கூப்பிட்றீங்களா? அவர் திட்டிருக்கிறார், இல்லை நீங்கள் வரணும், நீங்கள் வரலைன்னா நாங்கள் போக மாட்டோம் அப்படின்னு பிடிவாதமாக இருந்தோன்னே, சரி இது வரைக்கும் நம்மளும் ஜெருசலேம் பார்த்தது கிடையாது, இவங்களோட சேர்ந்து போயிட்டு வந்துடலாம், இதான் ஒரு சான்ஸ்ன்னு சொல்லி அவரும் ஓகே சொல்லிட்டார். ஏர்போர்ட் போகிறதுக்கு பஸ்ஸு பிடிச்சிருக்கிறாங்க. டிரைவர் சீட்டு பக்கத்தில் சாமியாரை உட்கார வை அப்படின்னு சொல்லி பங்கு சாமியாரை டிரைவர் சீட்டு பக்கத்தில் உட்கார வச்சுட்டாங்க. இவர் போயிட்டு இருக்கும் பொழுது ஏர்போர்ட் வரைக்கும் போகிறப்ப யாரெல்லாம் வராங்கன்னு சொல்லி இப்படி திரும்பி பார்த்துருக்கிறார். பார்த்தா அதில் ஒரு பிராமின் ஏறி உட்காந்துருக்கிறார். இவர் ஷாக் ஆகிட்டார். ஃபஸ்ட் டைமா அப்படின்னு கேட்டிருக்காரு, 3rd டைம் அப்படின்னு இருக்காரு, 3வது தடவை போகிறேன் அப்படின்னு இருக்காரு. என்னடா அது, நம்ம சாமியாராகி இத்தனை வருஷத்தில் இப்போ தான் முதல் தடவை எருசலேம் போகிறதுக்காக போயிட்டுருக்குறோம், இந்த ஆள் என்னன்னா 3 தடவை போகிறேங்கிறாரு அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருக்கிறார். 3 தடவை போகக்கூடிய அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு. இப்போ அவர் சொன்னார், எங்களுக்கு குழந்தை இல்லை, எங்கள் தெய்வத்துக்கிட்டலாம் நாங்கள் கேட்டு பார்த்தோம், எந்த தெய்வமும் செவி கொடுக்கவில்லை. ஜெருசலேம் போகிறதுக்கு நானும் என் ஒய்ஃபும் பேர் கொடுத்து ஜெருசலேம் போனோம். போய் அங்கே சாலமோன் கட்டிய கோவில் இருந்த இடத்துல எங்களுக்கு ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி விண்ணப்பத்தை வச்சுட்டு நேராக வீட்டுக்கு வந்தாச்சு. வந்த அந்த வருடத்திலேயே எங்கள் விண்ணப்பம் கேட்கப்பட்டு எங்களுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளையை ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார். பிரியமானவர்களே, இதை கேட்டவுடன் இவர் மெய்சிலிர்த்து போனார். இங்கிருந்து இன்னொரு நாட்டுக்கு போய் அங்கே வைக்கிற விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்குறாரா? அது எப்படி? இவர் குழப்ப நிலையில் இருந்திருக்கிறார். இந்த ஜெருசலேம் டூர்லாம் சுற்றி முடிச்சுட்டு வந்து ஒரு நாள் உட்காந்து பைபிள் படிக்கிறப்ப அதில் ஆண்டவர் வெளிப்பாடு கொடுத்தார். 2 குறிப்பேடு இயல் 6 வசனம் 32 அதில் தான் ஆண்டவர் அந்த காரியத்தை சொல்லியிருக்கிறார். சாலமோன் கோவில் கட்டும் பொழுது கண்டிஷன் போடுறார் ஆண்டவர். இப்போ நம்ம பிள்ளைகள் எல்லாம் கடைக்கு அனுப்பணும் அப்படின்னாக்கா, இந்த பெட்டி கடையில் போய் இதை வாங்கிட்டு வா அப்படின்னு பேரண்ட்ஸு பிள்ளைங்களை கூப்பிட்டு சொன்னால் அந்த பிள்ளைங்க என்ன கேட்பாங்க?
இந்த கடையில் போய் இதை வாங்கினாக்கா 5 ரூபா நான் கமிஷன் எடுத்துக்குவேன். சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? நிச்சயம் சொல்லுவாங்க. ரொம்ப கொஞ்சம் லாங்காக போனாக்கா 10 ரூபா, இல்லைன்னா 20 ரூபா. அது கொடுக்குற மாதிரி இருந்தால் ஓகே, நான் போய் வாங்கிட்டு வரேன், இல்லைன்னா நீயே போய் வாங்கிக்க அப்படின்னு சொல்கிற காலம் இது. இப்போ அந்த காலத்திலே சாலமோன் கடவுள்கிட்டயே ஒரு பிள்ளை அப்பா அப்படிங்கிற அந்த ஒரு விதத்தில் கண்டிஷன் போட்டிருக்காரு. ஆண்டவரே, உங்களுக்காக நான் கோவில் கட்டிட்டேன், ஆனால் நான் சொல்கிற 13 கண்டிஷன்ஸ் இது எல்லாத்தையும் நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். 13 கண்டிஷன் போடுறாரு. இதை தான் எனக்கு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. அவர் போட்ட ஒரு கண்டிஷன் என்ன தெரியுமா? அதுதான் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. 6வது எல் 6:32. அதில் வேறு நாட்டை சேர்ந்த ஒருவர் வேறு தெய்வத்தை வழிபடக்கூடியவராக இருந்து அவர் இந்த இடத்துல ஒரு விண்ணப்பத்தை வைத்தால் அவருடைய விண்ணப்பத்தையும் கேட்டு நீங்கள் அவருக்கு பதில் கொடுக்க வேண்டும். இவர் 13 கண்டிஷன்ஸ் போட்டதில் ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா, இது ஒரு கண்டிஷன். நான் கோயில் கட்டுறேன் ஆண்டவரே, உங்களுக்காக கோயில் கட்டுறேன், ஆனால் இந்த கோவிலை கட்டி முடிச்சுட்டு 13 கண்டிஷன்ஸ் நான் போடுவேன், இதை நிறைவேற்ற வேண்டும். நீங்கள் ஆண்டவர்கிட்ட எவ்வளோ உரிமையாக போராடுறாரு பாருங்க. அப்போ 13 கண்டிஷன்ஸில் இவர் போட்ட ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா, இந்த வேற நாட்டை சேர்ந்தவர், உங்களை பற்றியே தெரியாத ஒருத்தவர், வேற தெய்வத்தை வணங்கக்கூடியவர், அவர் இந்த இடத்துல ஒரு விண்ணப்பத்தை வச்சு ஜெபிச்சா அவர் விண்ணப்பத்தை நீங்கள் கேட்டு அவருக்கு நீங்கள் பதில் கொடுக்க வேண்டும். ஆண்டவர் என்ன சொல்லுவார்? நிச்சயமாக நான் கொடுக்குறேன், பதில் கொடுக்குறேன்னு சொல்லி ஆண்டவர் சாலமோனோடு ஒரு வாக்குறுதி கொடுத்து விடுவார். அன்னைக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குறுதி இன்னைக்கு இவர் போய் அங்கே ஜெபிச்சுட்டு அந்த விண்ணப்பம் கேட்கப்பட்டிருக்குது அப்படின்னா, வாக்கு மாறாத தேவன் நம் தேவன். பிரியமானவர்களே, ஆனால் பழைய ஏற்பாட்டில் ஒரு சம்பவத்தில் எல்லாருமே குழம்பி போகக்கூடிய ஒரு காரியம் நடந்திருக்கின்றது. என்ன அப்படின்னாக்கா, மோசேவுக்கு ஆண்டவர் ஒரு வாக்குறுதி கொடுத்தார். என்ன வாக்குறுதி கொடுத்தாரு? பாலும் தேனும் பொழியக்கூடிய தேசத்திற்கு உன்னை நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு. ஆனால் அவர் கூட்டிகிட்டு போனாரா? பாலும் தேனும் பொழியக்கூடிய தேசத்துக்கு உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தார். ஆனால் அவர் அந்த தேசத்துக்குள்ளார நுழையவே இல்லை. மோசே அதுக்கு முன்னாடியே செத்து போயிடுறார். என்ன காரணம்? பிரியமானவர்களே, மோசே ஒரே ஒரு தப்பு பண்ணதுனால ஆண்டவர் அவருக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை. இவருடைய விஷயத்தில் அவர் என்ன அப்படி தப்பு பண்ணார்? பிரியமானவர்களே, இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி நான் கேட்கின்றேன். மோசே கானானுக்குள்ளே போக முடியவில்லை, ஆனால் மோட்சத்துக்கு போனாரா? போகலையா? மோசே கானான் தேசத்துக்குள்ளார போக முடியல, ஆனால் மோட்சத்துக்கு போனாரா? அதற்கு புதிய ஏற்பாட்டிலே பதில் இருக்குது. இயேசுடைய உருமாற்ற நிகழ்வில் 3 பேர் இயேசுவோட உட்கார்ந்து பேசுகிறாங்க. அந்த 3 பேரில் ஒருத்தவர் யார்? மோசே என்று வேதம் சொல்லுகின்றது. அப்போ அவர் மோட்சத்துக்கு போய் இருக்கிறனால தானே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வரும் பொழுது அவரோடு உறவாடுவதற்கு அங்கிருந்து இவர்கிட்ட பேசுகின்றார் என்றால், அவர் கானான் தேசத்துக்கு போகவில்லை என்றாலும் மோசையை ஆண்டவராகிய கடவுள் எங்கே அழைத்து சென்றிருக்கின்றார்? அங்கே மோட்சத்திற்கு அழைத்து சென்றிருக்கின்றார். பிரியமானவர்களே, நம்ம கடவுள் கோபக்கார கடவுள் அப்படின்னு நிறைய பேர் முத்திரை குத்துவாங்க. பழைய ஏற்பாட்டில் இருக்கிற கடவுள் கோபம், அவர் கோபப்படுவார், பனிஷ்மெண்ட் கொடுக்குற கடவுள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் முத்திரை குத்தி வைத்திருக்கின்றார். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட தேவன் அல்ல நம்முடைய தேவன். அவர் அன்பே உருவானவர். எதை வச்சு சொல்கிறீங்க ஃபாதர் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கனாக்கா, அதுக்கு ஒரே ஒரு வசனம். உலகத்திலேயே உங்களுக்கும் எனக்கும் எந்த புனிதருக்கும், ஏன் ஆதாம் ஏவாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் இனி பிறக்க போகிற எந்த ஆட்களாக இருந்தாலும் யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் மோசேவுக்கு மட்டும்தாங்க கிடைச்சிச்சு. என்ன பாக்கியம் தெரியுமா? ஒரு ஆள் செத்து போய் அவரை கொண்டுட்டு போய் புதைக்கிறதுக்கு யார் உதவி செஞ்சா அப்படின்னா, கடவுளே அவருடைய பாடியை கொண்டுட்டு போய் அடக்கம் செய்தது அவருக்கு மட்டும்தான், வேற யாருக்குமே கிடையாது. வனத்து சின்னப்பர் கூட செத்தப்ப சிங்கம் கல்றை தோண்டியது அப்படின்னு சொல்லி வரலாறு சொல்லுது. ஆனால் மோசே மட்டும்தான் இந்த உலகத்திலேயே செத்து போய் கடந்தப்ப அவருடைய உடலை கொண்டுட்டு போய் அடக்கம் பண்ணது யார் அப்படின்னா ஆண்டவராகிய கடவுள். அப்போ எந்த அளவுக்கு அவர் பாசம் வச்சிருப்பார், எந்த அளவுக்கு ஆண்டவர் அவனை நேசித்திருப்பார். அதற்கு எங்கே உதாரணம் இருக்கின்றது? இணைச்சட்டம் 34:5. இணைச்சட்டம் 34:5. எனவே ஆண்டவர் கூறியபடியே அவர் தம் ஊழியர் மோசே
மோவாபு நாட்டில் இறந்தார். மோவாபு நாட்டில் பெத்பகூருக்கு எதிரே உள்ள பள்ளத்தாக்கில் அவர் அவரை அடக்கம் செய்தார். அந்த அவர் யார் அப்படின்னா ஆண்டவராகிய கடவுள். ஆக யாருக்கும் கிடைக்காத கொடுப்பனை யாருக்கு கிடைத்திருக்கின்றது? மோசேவுக்கு கிடைத்திருக்கின்றது. பிரியமானவர்களே, சரி, இவ்வளவு நேசிக்கின்ற மோசே ஏன் கானான் தேசத்துக்கு கூட்டிட்டு போக முடியாத அளவுக்கு அவர் என்ன அப்படி தப்பு பண்ணிட்டாரு? மன்னிக்கக்கூடிய தேவன் தானே ஆண்டவர். ஆண்டவராகிய கடவுள் எல்லாரையும் மன்னிக்கிறவர் தானே, மன்னிக்கக்கூடியவர் தானே. அவர் 1000 தான் தப்பு பண்ணட்டுமே, கடவுள் மன்னிச்சிருக்கலாம்ல, அவரை கானான் தேசத்துக்கு அழைச்சிட்டு போயிருக்கலாம்ல. அவர் என்ன அப்படி தப்பு பண்ணாரு? பிரியமானவர்களே, நம்ம வேதத்தில் வாசிக்கும் பொழுது விடுதலை பயணம் 17:6, விடுதலை பயணம் 17:17 மக்கள் கூட்டுட்டு வரார். மக்களுக்கு தாகம் எடுக்குது, எல்லாரும் கத்துறாங்க, முறுமுறுக்கிறாங்க. எங்களை இங்கே பாலைவனத்தில் கொண்டுட்டு வந்தது எங்களை சாகடிக்கிறதுக்கா? தண்ணியே இல்லாமல் நாக்கெல்லாம் வறண்டு போச்சு, இங்கேயே சாகடிக்கிறதுக்கு பெட்டர் அங்கேயே நாங்கள் செத்துருப்போமே. இப்படியெல்லாம் முறுமுறுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ மோசே என்ன செய்யுதுன்னு தெரியல. ஆண்டவரே, உங்களை நம்பி தானே மக்களை அங்கேருந்து கூப்பிட்டுட்டு வந்துகிட்டு இருக்கிறேன், இவங்களுக்கு தண்ணி தாகம் எடுக்குதே, நான் என்ன பண்ணுறது? அப்போ ஆண்டவர் மோசையை பார்த்து சொல்கிறாரு, இதோ நான் அங்கே ஓரேப்பில் உள்ள பாறையில் உனக்கு முன் நிற்பேன். இந்த மக்கள் எல்லாரும் எங்கே கூப்பிட்டு வர சொல்கிறாரு? ஓரேப்பு மலைக்கு கூப்பிட்டுட்டு வா, உனக்கு முன்னாடி அங்கே போய் நிற்பேன் நான். நீ கையில் வச்சிருக்கிற கோலை எடுத்துக்க, பாறையை அடி, மக்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். பாறையை மட்டும் லைட்டாக தட்டு, அங்கேருந்து நான் தண்ணியை வர வைக்கிறேன் அப்படின்ட்டார். இவருக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியல. உடனே மக்கள் எல்லாத்தையும் எங்கே கூட்டிகிட்டு போயிட்டார்? ஓரேப்பு மலைக்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டார். கையில் வச்சிருக்கிற கோலால் அந்த பாறையை ஓங்கி தட்டுறப்ப அதுலேருந்து தண்ணி வருது. இவர் குடிக்கிறாரு, மக்கள் எல்லாரும் குடிச்சு தாகம் எல்லாம் தீர்க்கப்பட்டு விட்டது. ரொம்ப சந்தோஷம் மக்களுக்கு. நம்ம தேவனை போல உண்டா ஊன்னு சொல்லி எல்லாம் அப்படியே புகழ ஆரம்பிக்கின்றார்கள் ஆண்டவரை. முறுமுறுத்த வாயெல்லாம் ஆண்டவரை புகழ ஆரம்பித்து விட்டது. இவருக்கும் சந்தோஷம். அப்படியே தொடர்ந்து நடந்து வந்துகிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா ஒரு தடவை தண்ணி குடிச்சா 40 வருஷம் தண்ணி குடிக்காமல் இருக்க முடியும்? அடிக்கடி தாகம் எடுக்கும் அல்லவா? மறுபடி போற வழியில மறுபடி இவர்களுக்கு தாகம் எடுக்கின்றது. மீண்டும் மோசைகிட்ட வந்து முறையிடுறாங்க. இப்போ நாங்கள் எங்கே போகிறது? அங்கே ஓரேப்பு மலையில் ஆண்டவர் தண்ணி கொடுத்தாரு, இங்கே யார் கொடுப்பா? எங்களுக்கு யார் தண்ணி கொடுப்பா? அப்போ ஆண்டவராகிய கடவுள்கிட்ட இந்த மோசே, ஆரோன் எல்லாரும் வந்து நிற்கிறாங்க. மறுபடி மக்களுக்கு தாங்க எடுக்குதான், நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு. அது எண்ணிக்கையாகமும் 20வது அதிகாரம் வசனம் 6 முதல் 8. எண்ணிக்கை ஆகமம் இயல் 20 வசனம் 6 முதல் 8. அங்கே என்ன சொல்லப்படுகின்றது? பின் மோசையும் ஆரோனும் சபைக்கு முன்னின்று சந்திப்பு கூடாரத்தின் நுழைவாயிலுக்கு சென்று முகம் குப்புற விழுந்தனர். ஆண்டவரின் மாட்சி அவர்களுக்கு தோன்றியது. ஆண்டவர் மோசையிடம், கோலை எடுத்துக்கொள். ஏற்கனவே ஓரைப்பு மலையில் கோலை எடுத்து தட்டு அப்படின்னா தண்ணி வரும்ட்டார். அது கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ மறுபடி தாகம் எடுக்குது, மக்கள் கடவுள்கிட்ட முறையிடுறாங்க. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, கோலை எடுத்துக்கொள், நீயும் உன் சகோதரன் ஆரோனும் மக்கள் கூட்டமைப்பை கூடி வர செய்யுங்கள். எல்லாரையும் கிட்டத்தில் கூட்டிட்டு வா. அவர்கள் பார்வையில் பாறை தண்ணீரை தரும்படி அதனிடம் பேசுங்கள். என்ன வித்தியாசம்? அங்கே சொன்னதுக்கு இங்கே சொன்னதுக்கு என்ன வித்தியாசம்? அங்கே பாறையை தட்ட சொன்னார், இங்கே என்ன சொன்னார்? பாறை தண்ணீரை தரும்படி அதனிடம் பேசுங்கள். இவ்வாறு அவர்களுக்காக பாறையிடமிருந்து நீங்கள் தண்ணீர் பெறுவீர்கள், மக்கள் கூட்டமைப்புக்கும் அவர்கள் கால்நடைகளுக்கும் குடிக்க குடிப்பீர்கள் என்றார். ஆனால் இவங்க என்ன தெரியுமா பண்ணாங்க? 10-11 வாசித்தோம்னா, மோசையும் ஆரோனும் பாறைக்கு முன்பாக சபையை ஒன்று கூட்டினர். மக்கள் எல்லாரையும் கரெக்டாக கூட்டிட்டார். மோசே அவர்களிடம், கலகக்காரர்களே, இப்போது கேளுங்கள், இப்பாறையிலிருந்து உங்களுக்கு தண்ணீர் வரவழைக்க எங்களால் கூடுமா? இவர் யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாரு? பாறைகிட்ட தண்ணி தர சொல்லி பேச சொன்னா இவர் யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாரு? மக்களை பார்த்து அதுவும் திட்டுறாரு. கலகக்காரர்களே, இதெல்லாம் கேட்டாங்களா யாராவது? பேசுறாரு பாருங்க. கலகக்காரர்களே, இந்த பாறையிலிருந்து என்னால் தண்ணி வரவழைக்க கூடுமா? எவ்வளோ கெத்தா பேசுறாரு. பேசிட்டு கடைசியாக என்ன பண்ணிடுறாரு? பின் மோசே தம் கையை ஓங்கி தம் கோலால் பாறையை 2 முறை அடித்தார். தண்ணீர் தாராளமாய் வந்தது. தண்ணி வராமல் இல்லை, தண்ணி கரெக்டாக வந்துடுச்சு. ஆனால் இவர் என்ன தப்பு பண்ணார்? பாறையை ஒரு தடவை கூட அடிக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறப்ப இவர் எத்தனை தடவை தட்டியிருக்காரு? 2 தடவை தட்டியிருக்கிறாரு. பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, இப்போ இவர் செஞ்ச இந்த தப்புக்காக ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? ஃபர்ஸ்ட் டைம் நான் பாறையை தட்ட சொன்னது நான் தான், தட்டிட்டேன், தண்ணி வந்துருச்சு, ஓகே.
இப்போ நான் எங்கேயாவது பாறையை தட்ட சொல்லியிருக்கேனா? ஆனால் நீ அதிக பிரசங்கித்தனமா 2 தடவை, அதுவும் ஒரு தடவை தட்டினா கூட நான் மன்னிச்சிருப்பேன். எத்தனை தடவை? 2 தடவை தட்டிட்ட. அதனால நீ கானான் தேசத்திற்குள்ளார போக நான் அனுமதிக்க மாட்டேன். என்ன ஆண்டவரே, ஆஃப்டர் அந்த குச்சை வச்சுக்கிட்டு 2 தடவை பாறையை தட்டினதுக்கு இவ்வளோ பெரிய பனிஷ்மெண்டா அப்படின்னு நம்ம நினைப்போம். பிரியமானவர்களே, ஆண்டவரே சொல்றாரு, என் எண்ணங்கள் உங்கள் எண்ணங்கள் அல்ல. நீங்க நினைக்கிறது வேற, நான் நினைக்கிறது வேற. ஆண்டவர் நினைக்கிறது என்ன? பிரியமானவர்களே, எந்த ஒரு காரியத்தை ஆண்டவராகிய கடவுள் பழைய ஏற்பாடில் செஞ்சாலும் எதிர்காலத்தில் வரப்போற சில காரியங்களை மையமாக வைத்து தான் அவர் செய்வார். அது இல்லாமல் செய்ய மாட்டார். பிரியமானவர்களே, இதற்கு எங்கே பதில் இருக்கின்றது என்றால், புதிய ஏற்பாட்டில் ஏன் கடவுள் கோவப்பட்டார், மோசேவுக்கு இவ்வளோ பெரிய பனிஷ்மெண்ட்டை ஏன் கொடுத்தார் அப்படிங்கிறது எங்கே விளங்கும் அப்படின்னாக்கா, 1 கொரிந்தியர் இயல் 10 வசனம் 4. 1 கொரிந்தியர் இயல் 10 வசனம் 4. அவர்கள் அனைவரும் ஒரே ஆன்மீக பானத்தை பருகினர். தங்களை பின்தொடர்ந்து வந்த ஆன்மீக பாறையிலிருந்து அவர்கள் பருகினார்கள். கிறிஸ்துவே அப்பாறை. பிரியமானவர்களே, அப்ப அங்க பாறை ஒரு தடவை தான் தட்டப்பட வேண்டும் என்பது யாருடைய திட்டம்? கடவுளுடைய திட்டம். அப்ப கிறிஸ்துவே அந்த பாறை என்று பவுலடியார் சொல்றார் அப்படின்னாக்கா, எதிர்காலத்தில் வரப்போகக்கூடிய கிறிஸ்து ஒரு பாறை. அந்த பாறை ஒரே ஒரு தடவை தான் நமக்காக அடிக்கப்பட வேண்டும். ஒரே ஒரு தடவை தான் நமக்காக அவர் ரத்தம் சிந்த வேண்டும். ஒரே ஒரு தடவை தான் அவர் நமக்காக மரிக்க வேண்டும். இதுதான் கடவுளுடைய திட்டம். அதை மறைமுகமாக மோசேயை வைத்து அந்த எதிர்கால திட்டத்தை ஆண்டவர் வெளிப்பாடு கொடுத்து கொண்டே இருக்கும் பொழுது, அந்த திட்டத்திற்கு புறம்பாக மோசே என்ன பண்ணி விட்டார்? எக்ஸ்ட்ரா 2 தடவை தட்டியிருக்கிறார். அப்ப டோட்டலாக பாறை எத்தனை தடவை தட்டப்பட்டிருக்குது? 3 முறை தட்டப்பட்டிருக்கின்றது. அப்ப பாறை ஃபியூச்சர்ல வரப்போற கிறிஸ்து தான். அவர் ஒரு தடவை தான் நமக்காக அடிக்கப்பட வேண்டும், நொறுக்கப்பட வேண்டும், ரத்தம் சிந்தப்பட வேண்டும். இதுதான் கடவுளுடைய திட்டம். அதை மீறி எக்ஸ்ட்ரா இவர் 2 தடவை தட்டி இயேசு கிறிஸ்து 3 தடவை நமக்காக வந்து அவர் அடிக்கப்பட வேண்டும், நொறுக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகின்ற ஒரு விதத்திலே இவர் அந்த திட்டத்தை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு காரியத்தை செய்த காரணத்தினால்தான் கடவுள் கோபம் கொண்டு ஆண்டவர் சொல்லிட்டார், நீ கானான் தேசத்துக்குள்ள போகிறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன் என்று. பிரியமானவர்களே, அப்ப ஆண்டவராகிய கடவுள் ஒரு திட்டம் போடுறாருன்னா அந்த திட்டம் நிச்சயமாக நடக்கும். பிரியமானவர்களே, அப்ப இனிமேல் பாறை உங்களுக்கு தண்ணி தேவைன்னாக்கா என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் டைம் அடிச்சாச்சு, தண்ணி வந்துடுச்சு. இனி உங்களுக்கு தேவை எதுவாக இருந்தாலும் மக்கள் எல்லாரும் யாருக்கிட்ட கூடி வரணுமா? பாறையிடம் கூடி வாருங்கள். அப்ப அந்த பாறை எங்க இருக்கிறாரு? இந்த நற்கரணியில் இருக்கின்ற இயேசுதான் அந்த பாறை. இனி உங்க வாழ்க்கையில எந்த தாகம் இருந்தாலும் அவரிடம் வாருங்கள். இப்ப இவரே நம்மளை பார்த்து சொல்லிட்டார். அதான் இன்னைக்கு நற்செய்தியில் வாசித்தோம். யாராவது தாகமாக இருந்தால் என்னிடம் வரட்டும், நான் கொடுக்கிற தண்ணீரை குடிப்பவருக்கு என்றுமே தாகம் எடுக்காது. பிரியமானவர்களே, நம்ம வேதத்திலே மறைந்திருக்கிற பல ரகசியங்கள் இருக்கின்றது. இந்த வார்த்தையை ஆண்டவர் எப்பொழுது சொன்னார்? யோவான் நற்செய்தி 7:37. திருவிழாவின் இறுதியான பெருநாளில் இயேசு எழுந்து நின்று உரத்த குரலில், யாரேனும் தாகமாயிருந்தால் என்னிடம் வரட்டும், என்னிடம் நம்பிக்கை கொள்வோர் பருகட்டும். எந்த திருவிழா? பைபிள் சொல்லுது திருவிழாவில் இறுதி நாள். இப்போ உங்கள் ஊர்லலாம் திருவிழா கொண்டாடுறாங்க, எல்லா ஊர்லேயும் திருவிழா கொண்டாடுறாங்க. கொண்டாடுறது எத்தனை நாள் கொண்டாடுவாங்க? சில ஊர்களில் 9 நாள் 9 நாள் வச்சு கொண்டாடுறாங்க. சில ஊர்களில் 13 நாள் 9 நாள் கூட வச்சு கொண்டாடுறாங்க. ஒரு சில நாட்கள், ஒரு சில ஊர்களில் பார்த்தா 3 நாள் 4 நாள் 9 நாள்லேயே முடிச்சிடுறாங்க. இப்போ இங்கே சொல்லப்படுகின்ற திருவிழாவின் இறுதி நாளில், இறுதியான பெருநாளில் இயேசு எழுந்து நின்று உரத்த குரலில், யாரேனும் தாகமாக இருந்தால் என்னிடம் வரட்டும், என்னிடம் நம்பிக்கை கொள்வோர் பருகட்டும் என்று சொல்கின்றார். பிரியமானவர்களே, இப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பல பண்டிகைகள் இருக்கின்றன. இப்போ அந்த பண்டிகைகளில் ஒரு பண்டிகை எது அப்படின்னாக்கா கூடார திருவிழா. பிரியமானவர்களே, இந்த கூடார திருவிழா எத்தனை நாள் கொண்டாடுவாங்க அப்படின்னா, தொடர்ச்சியாக 9 நாட்கள் இந்த திருவிழா அப்படியே போயிட்டே இருக்கும். அது முடிகிறப்ப அந்த பெருநாள். அப்போ அங்கே என்ன செய்வாங்க அப்படின்னா, இப்போ நம்ம சைட்லலாம் திருவிழாவுடைய கடைசி நாளில் என்ன செய்கிறாங்க? பிஷப்பை கூப்பிட்றாங்க.
ஆயரை வச்சு பூச வைத்து சிறப்பாக அன்னைக்கு தேரெல்லாம் இழுக்கிறோம். அப்போ அந்த மக்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, கடைசி திருவிழாவின் இறுதி நாளில் பீடம் இருக்கும். இந்த பீடத்தை மூத்த குரு என்ன பண்ணுவார், அந்த கோவிலுக்கு வெளியில் வந்து சிலவாம் அப்படின்னு ஒரு குளம் உண்டு, ஒரு செம்பை எடுத்துகிட்டு போவார். குளத்துலேருந்து தண்ணியை மொண்டுட்டு வருவார். மொண்டுட்டு வந்து அந்த பீடத்தில் ஊற்றி அப்படியே அந்த பீடத்தை கழுவார். இது எப்போ நடக்கும்? திருவிழாவின் கடைசி நாள். எல்லா மக்களும் கோவிலுக்குள்ளார ஒன்றாக கூடியிருப்பார்கள். அப்போ அந்த தண்ணீரை எடுத்து பீடத்தில் ஊற்றி அப்படியே கையால் கழுவும் பொழுது அவர் ஒரு வசனத்தை சொல்லுவார். எரேமியா இயல் 17 வசனம் 13. அந்த வசனம், அந்த காலத்தில் மைக் சிஸ்டம் கிடையாது. அப்போ அவர் வசனத்தை எப்படி சொல்லுவார்னா, சத்தமாக உரத்த குரலில் கத்துவார். அந்த வசனத்தை தண்ணியை அந்த பீடத்தில் ஊற்றி அப்படியே கையால் கழுவும் பொழுது எரேமியா 17:13, ஆண்டவரே, இஸ்ரேலின் நம்பிக்கையே, உம்மை புறக்கணித்தோர் யாவரும் வெட்கமுறுவர், உம்மை விட்டு அகன்றோர் தரையில் எழுதப்பட்டோர் ஆவர், ஏனெனில் அவர்கள் வாழ்வழிக்கும் நீரூற்றாகிய ஆண்டவரை புறக்கணித்தார்கள். இதுதான் அவர் பேசின அந்த வசனம். இப்போ பீடத்திலிருந்து இந்த குரு வந்து வாழ்வூற்றும் நீரூற்றாகிய ஆண்டவரை புறக்கணித்தார்கள்னு சொல்லி அந்த தண்ணீரை கழுவிட்டு இருக்கிறப்ப அந்த கூட்டத்தில் யார் நிற்கிறா? மக்கள் கூட்டத்தில் இயேசு நிற்கிறார். டக்குன்னு எந்திரிக்கிறார். எந்திரிச்சு அங்கேருந்து ஒரு சவுண்டு, யாராவது தாகமாக இருந்தால் என்னிடம் வரட்டும், நான் கொடுக்கிற தண்ணீரை குடிப்பவருக்கு என்றுமே தாகம் எடுக்காது. இப்போ அந்த கோவிலில் இருக்கிற எல்லாருமே யாரை ஒரு மாதிரி பார்க்குறாங்க? இயேசுவை. ஏன்? இங்கே இருந்து பூசை வச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு ஒருத்தர் எந்திரிச்சு, ஆண்டவர் எனக்குள்ளே வந்து விட்டார், அருள் தரும் ஆண்டினை அறிவிக்க ஆண்டவர் என்னை அனுப்பியிருக்கின்றார் அப்படின்னு ஒருத்தர் திடீர்னு எந்திரிச்சு சொல்கிறாருன்னு வச்சுங்களேன், நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எல்லாரும் அவரை சூழ்ந்துக்குவீங்களா? இல்லை நேற்று வரைக்கும் நல்லா இருந்தார், இன்னைக்கு எதோ ஆயிடுச்சின்னு சொல்லுவீங்களா? அதுதான் அங்கே நடந்தது. இயேசு சொல்றாரு, இங்கே குருவானவர் சத்தமாக சொல்றாரு, வாழ்வழிக்கு நீர் ஊற்றாகி ஆண்டவரை புறக்கணித்தார்கள். திடீர்னு கூட்டத்தில் இருந்து எந்திரிச்சு, யாராவது தாகமாக இருந்தால் என்கிட்ட வரட்டும், நான் கொடுக்குற தண்ணீரை குடிப்பவருக்கு என்றுமே தாகம் எடுக்காது. இதை சொல்லிட்டு அவர் எங்கே போயிடுறாருன்னா ஒலிவமலைக்கு போயிடுறாரு. அடுத்த நாள் காலையில் மீண்டும் அவர் கோவிலுக்கு வருகின்றார். அப்போ என்ன நடக்குதுன்னா, அப்போ தான் விபச்சாரத்தில் பிடிப்பட்ட பெண்ணை கொண்டு வந்து அங்கே நிப்பாட்டுறாங்க. யோவான் 8வது அதிகாரத்தை வாச்சோம்னா, பண்டிகை முடிந்த அடுத்த நாள் காலையில் அவர் என்ன செய்கிறாரு, ஒலிவமலைக்கு நைட்டு போயிட்டு அடுத்த நாள் காலையில் அவர் எங்கே வர்றார்? மீண்டும் கோவிலுக்கு வருகின்றார். அப்போ தான் விபச்சாரத்தில் பிடிப்பட்ட பெண்ணை கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க. இவர்கிட்ட எப்படியாவது குற்றம் சாட்டி அவரை வலையில் இழுத்தாட்டி அவர் குற்றவாளிங்கிறத நிரூபிக்கணும். அப்போ அவங்க சொல்கிறாங்க, இப்படிப்பட்டவர்களை கல்லால் எறிந்து கொள்ளுவது மோசே எங்களுக்கு கொடுத்த சட்டம், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அப்போ ஆண்டவர் என்ன செய்தாராம்? குனிந்து தரையில் விரலால் எழுதினார். அப்போ முதல் நாள் அவங்க எல்லாருமே என்ன ஒரு வசனத்தை கேட்டிருக்காங்க? முதல் நாள் எல்லாருக்கும் ஒரு வசனம் ஃபெமிலியர். எரேமியா 17:13, இஸ்ரேல் நம்பிக்கையை உம்மை புறக்கணித்தோர் யாவரும் வெட்கமுறுவர், உம்மை விட்டு அகன்றோர் தரையில் எழுதப்பட்டோர் ஆவர். யாரெல்லாம் உங்களை விட்டு போகிறாங்களோ அவங்க பேர்லாம் எங்கே எழுதப்படுமா? தரையில் எழுதப்படும் அப்படின்னு அந்த வசனத்தை எல்லாரும் கேட்டுருக்காங்க. அடுத்த நாள் கல்லோடு அந்த ஜனங்க வந்து நிற்கிறப்ப ஆண்டவர் என்ன செஞ்சாராம்? யார் யார் அங்கே நிற்கிறாங்களோ அவர்கள் பெயரை தரையில் எழுதி கொண்டிருந்தாராம். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாம் பார்த்துருக்குறாங்க கல்லை வச்சுக்கிட்டு, என்னடா நம்ம பேரை தரையில் எழுதுறாரு. நேற்று தான் ஒரு வசனம் வாசிக்கதை எல்லாரும் கேட்டிருக்கிறோம், உம்மை விட்டு அகன்றோர் பெயர் எங்கே எழுதப்படும்? தரையில் எழுதப்படும். அப்போ இன்னைக்கு எல்லாம் தரையில் எழுதிருக்கு. அப்போ நேற்று சொன்ன வசனம் இன்று நிறைவேறிடுச்சின்னு சொல்லி நம்மளை கையை காமிச்சிருவாருன்னு சொல்லி அவன் கல்லை போட்டு விட்டு துண்டக்கான துணியக்காரன்னு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. பிரியமானவர்களே, ஆகவே யாராவது தாகமாக இருந்தால் என்னிடம் வரட்டும், நான் கொடுக்கிற தண்ணீரை குடிப்பவருக்கு என்றுமே தாகம் எடுக்காது. அவங்க கொண்டுட்டு வந்தது சின்ன சின்ன கல். இயேசு வந்து ஒரு பாறை. அந்த பாறையை உடைச்சாதான் பொடி கல்லாக வரும். அப்போ அந்த பாறைகிட்ட மோதுறதுக்காக அவங்க வந்தாங்க. கடைசியில் அவங்க தான் மொத்துப்பட்டு போனாங்க. ஆகவே இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் யார் யாரெல்லாம் நமக்கு அவமானத்தை ஏற்படுத்துன்னு காத்துக்கிட்டு இருக்கிறாங்களோ, நமக்கு யாரெல்லாம் உழ வைக்கணும்னு காத்துக்கிட்டு இருக்கிறாங்களோ, யாரை குறித்தும் பயப்பட தேவையில்லை. இந்த கிறிஸ்துவே பாறை. இந்த பாறையை சொந்தமாக்கி கொண்டோம் என்றால் உங்கள் தாகமானது ஆண்டவரால் தீர்க்கப்படும். ஆகவே இந்த நற்கரணை பிரசன்னத்திலே உங்கள் குடும்பத்தை முழுமையாக ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் நிச்சயம் உங்களுக்கு எல்லா நலன்களையும் கொடுத்து
உங்களை ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கின்றார். அனைவருமாக இப்பொழுது இணைந்து ஒரு பாடலை பாடி ஆண்டவரை போற்றி துதிக்க இருக்கின்றோம். இரக்கமுள்ள தெய்வமே நன்றி நன்றி, இரக்கத்தின் தெய்வமே நன்றி நன்றி, இரக்கமுள்ள தெய்வமே நன்றி நன்றி, இரக்கத்தின் தெய்வமே நன்றி நன்றி. அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. மனம் இறங்கும் தெய்வமே நன்றி நன்றி, மகிமையின் நாதரே நன்றி நன்றி, மனம் இறங்கும் தெய்வமே நன்றி நன்றி, மகிமையின் நாதரே நன்றி நன்றி. அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. ஆண்டவரே, சமாதானம் கொடுக்கிறவரே, எங்களை ஆசீர்வதிக்கின்றவரே, இதோ இந்த ஆராதனையில் பங்கெடுக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தையும் நீரே கண்ணின் கருமணி போல் பாதுகாத்து வழி நடத்திய நம்முடைய கிருபை அளப்பரிய ஆசீர்வாதம் இங்கே கூடி நிற்கின்ற ஒவ்வொருவர் மத்தியிலும் இறங்கட்டும். ஆண்டவரே, யார் யாரெல்லாம் இந்த மாதா தொலைக்காட்சியின் வழியாக இந்த ஆராதனையிலே பங்கெடுத்து உமது இறை ஆசிரை வேண்டி ஒவ்வொருவரும் உம்மையை உற்று நோக்கி கொண்டிருக்கின்றார்களோ, உம்முடைய கிருபை உம்முடைய வல்லமை ஒவ்வொருவர் மத்தியிலும் இறங்க ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். சமாதானம் தருபவரே நன்றி நன்றி, சந்தோஷம் தருபவரே நன்றி நன்றி, சமாதானம் தருபவரே நன்றி நன்றி, சந்தோஷம் தருபவரே நன்றி நன்றி. அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. ஆண்டவரே, பாறையானவரே, கற்பாறையானவரே, அரணானவரே, கோட்டையானவரே, எங்களை நேசிக்கின்றவரே, எங்களை உற்று பார்ப்பவரே, எங்களை ஒவ்வொரு நாளும் நோக்குபவரே, எங்கள் தேவைகளை அறிந்து நாங்கள் வாய் திறந்து கேட்பதற்கு முன்னரே எங்களுக்கு கொடுப்பவரே, உம்மை போற்றி வாழ்த்துகின்றோம். ஸ்துதிகன மகிமையை ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கின்றோம். தூயவரே தூயவரே நன்றி நன்றி, தூய்மையாக்கும் தெய்வமே நன்றி நன்றி, தூயவரே தூயவரே நன்றி நன்றி, தூய்மையாக்கும் தெய்வமே நன்றி நன்றி. அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. பாவிகட்கு அடைக்கலமே நன்றி நன்றி, பரிசுத்த தெய்வமே நன்றி நன்றி, பாவிகட்கு அடைக்கலமே நன்றி நன்றி, பரிசுத்த தெய்வமே நன்றி நன்றி. அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, நம்மளுடைய விண்ணப்பங்களை அவர் பால் எழுப்புவோம். நல்லாயனாம் இறைவா, உமது திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் மற்றும் பொது நிலையினர் அனைவரையும் ஆசீர்வதித்து அவர்கள் இறையரசின் விழுமியங்களை கட்டி எழுப்ப தேவையான வரங்களை பொழிய வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகின்றோம். விண்ணப்பத்தை கேட்பவரே, எம் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே,
ஸ்தோத்திரம் இயேசையா. என் பொருட்டு நீதியை நிலைநாட்டுவோர் பேறு பெற்றோர் என மொழிந்த இறைவா, எம் நாட்டு தலைவர்கள், மக்கள் பணியாளர்கள் அனைவரும் மக்களை சம நோக்கத்துடனும் சமாதானத்துடனும் வழிநடத்திட வேண்டிய நல் மனத்தினை தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். விண்ணப்பத்தை கேட்பவரே, எம் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. நோய் அற்றவருக்கன்று நோய் உற்றவருக்கே மருத்துவர் தேவை என மொழிந்த இறைவா, நோய்களின் நிமித்தம் வீடுகளிலும் மருத்துவமனைகளிலும் வீதிகளிலும் துன்பப்படும் அனைவரையும் ஆசீர்வதித்து அவர்கள் நோயினின்று விடுதலை தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். விண்ணப்பத்தை கேட்பவரே, எம் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. இரக்கத்தின் ஊற்றே எம் இறைவா, உமது அருள் வேண்டி வந்து ஜெபிக்கும் எங்களை நீர் ஆசீர்வதியும். எங்கள் வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் ஏற்ற வேளையில் நிறைவேற்றி தந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். விண்ணப்பத்தை கேட்பவரே, எம் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. அன்பின் ஊற்றே எம் இறைவா, மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்காக மன்றாடுவோம். அவர்கள் எடுக்கின்ற அனைத்து முயற்சிகளும் வெற்றி பெறவும், இறையரசின் விழுமியங்களான அன்பு, அமைதி, சகோதரத்துவம் மக்களிடம் சென்று அடையவும், அவர்கள் நல்ல உடல் நலனோடு பணி செய்திட உமது அருளை தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். விண்ணப்பத்தை கேட்பவரே, எம் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. மௌனமாக நம்மளுடைய விண்ணப்பங்கள் இன்னும் எத்தனையோ இருக்கலாம். அது எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. இங்கே வந்திருக்கிறவங்க ஆண்டவர் பிரசன்னத்திலே நிற்கின்றவர்கள் யாரும் வெறுங்கையராக திரும்பி போக போகிறது கிடையாது. எல்லாருக்கும் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நிச்சயம் கொடுப்பார். ஏன்னா அவரை உற்று நோக்குகின்றவர்கள் ஒரு பொழுதும் வெட்கப்பட்டு போனதாக சரித்திரமில்லை. ஆகவே உங்கள் வீடு பிரகாசிக்க வேண்டும், உங்களுடைய உள்ளங்கள் ஜொலிக்க வேண்டும். உடல் வியாதியோடு இருக்கீங்களா? கவலைப்படாதீங்க, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. குழந்தை பாக்கியத்துக்காக ஜெபிக்கிறவங்களாக ஒருவேளை நீங்கள் இருக்கலாம், ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. திருமணம் ஆகலையே, நல்ல மாப்பிள்ளை அமையிலையே, பொண்ணு அமையிலையேன்னு சொல்லி வருத்தத்தோடு நீங்கள் ஆண்டவர் பிரசன்னத்தில் நிற்கலாம். உங்களை முழுமையாக ஒப்பு கொடுங்க. தேவன் கண் திறந்து இந்த நாளிலே உங்கள் குடும்பத்திலே ஒரு மகிமையான காரியத்தை செய்ய காத்து கொண்டிருக்கின்றார். வெட்கப்படாதீர்கள். தலை குனிந்து போக ஒரு பொழுதும் அவர் நம்மை அனுமதிக்க மாட்டார். கடன் பிரச்சனையில் இருக்கிற பிள்ளைகளே, ஆண்டவர்கிட்ட வாருங்கள், அருகிலே வாருங்கள். பாறை தண்ணீரை தரும்படி அதனிடம் பேசுங்கள். உங்கள் வாழ்க்கையிலே ஒரு வெளிச்சத்தை ஆண்டவர் கொடுக்க போகின்றார். எந்தெந்த குடும்பம் இருள இருக்கிறோ, எந்தெந்த குடும்பம் ஒளிமயத்தை நோக்கி போக வேண்டும் என்று ஆசைப்பட்டு பல தடைகளுக்கு மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றதோ, அந்த குடும்பங்களை ஆண்டவர் இந்த நாளிலே ஆசீர்வாதத்தால் நிரப்ப காத்து கொண்டிருக்கின்றார். அவரை உற்று நோக்குங்கள். உங்கள் ஆண்டவர் தனது கிருபையினால் ஒவ்வொருவரையும் நிரப்ப காத்து கொண்டிருக்கின்றார். வெறுங்கையராக ஆண்டவர் நிச்சயம் அனுப்ப மாட்டார். உங்கள் குடும்பங்களிலே வல்லமையை கொடுப்பார். உங்கள் குடும்பத்திலே அநேக ஆசீர்வாதங்கள் கடந்து வரும். ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோப்பின் கடவுள், நம்மளுடைய கடவுளாக இம்மானுவேல், யான் உங்களோடு இருக்கின்றேன், நான் உங்கள் மத்தியில் இருக்கின்றேன், நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்லி உங்க வீட்டுக்குள்ளாரையே அவர் தலைவராக இருந்து உங்களை வழி நடத்துகின்றவர் தான்
இந்த நற்கரணையில் இருக்கின்ற ஆண்டவர். அவரிடம் முழுமையாக அர்ப்பணியுங்கள். உங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் இந்த நாளிலே தீர்த்து அபரிவிதமான ஆசீர்வாதத்தை கொடுத்து உங்களை தொடர்ந்து வழி நடத்துவாராக. ஆமேன். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் தலை சாய்க்க கூட இடம் இல்லை என்றார். இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் தலை சாய்க்க ஒரு இடத்தை கொடுத்திருக்கிறார். ஒப்பு கொடுத்து இந்த பாடலை பாடி ஆசீர்வாதத்தை பெறுவோம். எனக்கொரு ஆசை, எனக்கொரு ஆசை, ஏசப்பா உங்க மடியில தலை சாயணுமே. எனக்கொரு ஆசை, எனக்கொரு ஆசை, ஏசப்பா உங்க மடியில தலை சாயணுமே. ஏசப்பா உங்க மடியில தலை சாயணுமே. ஏசப்பா உங்க மடியில தலை சாயணுமே. கஷ்டம் தொடும்போதும் கண்ணீரும் வரும்போதும், கஷ்டம் தொடும்போதும் கண்ணீரும் வரும்போதும், தொடச்சது நீர்தானையா, உம்மை போல வேற யாரையா. தொடச்சது நீர்தானையா, உம்மை போல வேற யாரையா. எனக்கு ஒரு ஆசை, எனக்கு ஒரு ஆசை, எனக்கு ஒரு ஆசை, ஏசப்பா உங்க மடியில தலை சாயணுமே. எனக்கு ஒரு ஆசை, எனக்கு ஒரு ஆசை, ஏசப்பா உங்க மடியில தலை சாயணுமே. உடல் நோய், உள்ள நோய், இந்த வியாதியோடு வந்திருக்கிறவங்களை குணப்படுத்துகின்ற தகப்பனை இந்த நாளிலே சுகப்படுத்துகின்ற ஆற்றல் ஒவ்வொருவர் மத்தியிலும் இறங்கட்டும். ஆண்டவரே, உம்முடைய கிருபையினால் ஒவ்வொருவரையும் நிரப்ப ஒப்பு கொடுக்கிறோம். நோயுள்ள நேரத்துல சுகம் தர யாரும் இல்ல, நோயுள்ள நேரத்துல சுகம் தர யாரும் இல்ல, குணம் தந்தி நீர்தானையா, உம்மை போல வேற யாரையா. குணம் தந்தி நீர்தானையா, உம்மை போல வேற யாரையா. எனக்கு ஒரு ஆசை, எனக்கு ஒரு ஆசை, ஏசப்பா உங்க மடியில தலை சாயணுமே. எனக்கு ஒரு ஆசை, எனக்கு ஒரு ஆசை, ஏசப்பா உங்க மடியில தலை சாயணுமே. ஏசப்பா உங்க மடியில தலை சாயணுமே. ஏசப்பா உங்க மடியில தலை சாயணுமே. ஆண்டவர் நம்மை இப்பொழுது ஆசீர்வதிக்க இருக்கின்றார். அனைவரும் முழங்கால் படியிட்டு அவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவோம். அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ, பழைய நியம முறைகள் அனைத்தோ இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை
அறிய இயலா குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்று மேவுண்டாகுக. ஆமென். ஜெபிப்போமாக. இறைவா, இந்த அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்றீர். உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் முதுமீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.